நீங்கள் இணைந்திருப்பது சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தோடு நமது பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற சமய மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற யூடியூப் தளம். அந்த வகையிலே இன்று பெரிய நீலாவணை ஆலையடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய பால்குட பவனி மற்றும் சங்காபிஷேக கிரிகைகளோடு உங்களை இணைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற சமய மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகளை உங்களது நண்பர்களுடன் இணைந்து பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனை ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள். கொண்டு வந்த சரித்திர நாயகி திருத்தலமாகிடும் கருத்தொன்றை எடுத்திடவே பகுத்திரமாக கொடுத்திட்ட பேழையை அடித்தளமிட்டென்று அமைத்தனர் கோயிலை ஆதியூரிலே அன்றைய நாளன்று குறித்தினால் ஊரவர் உள்ள மகிழ்ந்திட சரித்திரமாகியது. சரித்திரமகன்று தர்மமும் இலைக்க அருள் கொடையாகியதே. இன்றைய சங்காபிஷேக நிகழ்வுகளை ஒட்டிய பால்குட பவனியானது ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஆலையடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தை சென்றடையவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே சங்காபிஷேக நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. எனவே அடியவர்கள் அனைவரும் அந்த சங்காபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு எம்பெருமானின் அனுக்கிரகங்களை பெற்றேக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நீங்கள் தற்பொழுது பார்க்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயமானது தற்பொழுது பாலஸ்தானம் செய்யப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. அதனுடைய அபிவிருத்தி வேலைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அடியவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு வழங்குவதன் மூலம் அதனை அடுத்த வருடத்திலாவது கும்பாபிஷேகம் காண வைக்கக்கூடிய குடமுழக்கை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை சைவமும் தமிழும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றது. தொடர்ந்தும் சங்காபிஷேக நிகழ்வுகளோடு இணைந்திருங்கள். தரணிக்கு வந்த சிவனுக்கு துணையாய் இருந்திடும் சக்தி என்றார். சத்திய நாயகி சலங்கை ஒலியுடன் நித்தமும் வருகின்றார். சங்குகள் முழங்க கண்ணரின் அருகாய் சங்கமமாகின்றாள். எத்தனை இடுக்கண் எதிர்கொள்ள வெம்மை சக்தியால் காக்கும் அவள். புத்தியை தந்து சித்திகள் பெறவே பூரித்து மகிழும் அவள். சந்தன பேழைக்குள் சமுத்திரம் கடந்து வந்தவளும் பேச்சு சந்தர்ப்பவசத்தால் கல்முனை நகரில் அவளின் திருக்காட்சி. பந்தளூர் பாளைகள் பழங்களை வைத்து கெஞ்சிட அருள் காட்சி. பார்ப்பவர் கங்கே பக்தியை ஊட்டும் பலவித முக காட்சி. சத்திய நாயகி சலங்கை ஒலியுடன் நித்தமும் வருகின்றார். சங்குகள் முழங்க கண்ணரின் அருகாய் சங்கமமாகின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய வீடியோ தொகுப்புக்கான பாடல்கள் பேழையில் பேசுகிறாள் பேச்சு இருவட்டு தொகுப்பில் இருந்து பெறப்பட்டிருக்கின்றது. அந்த இருவட்டுக்கான பாடல்களை எழுதியிருந்தார் நீலையூர் சுதா என்கின்ற புனைப்பெயரிலே கவிதைகளை எழுதி வருகின்ற பெரிய நீலாவணியைச் சேர்ந்த சிவபாத சுந்தரம் சுதாகர். மானசம் வாசிகம் வாரம் கர்மநாதமநாதிகம் சேதுரன் சர்வம் சேவையம் ஜெகரேன்
தாய்ப்பாளர் பயன்படுத்துகிற அதிகாரிகள் எல்லோரும் பொய்யாக நினைத்து மூன்று முறை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமः. ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமः. ஓம் ஸ்ரீ மகா கணபதி. வங்கக்கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆனை முகம் ஆகும்
தங்க நிறமேனி தந்தமொரு பாணி தங்க இடம் தேடி எங்களூரை நாடி அலையடி சோலைக்குள்ளே அடியமவாசைக்குள்ளே குடிப்பத்தராடுகின்ற கோயில் தீர்த்தம் காலையிலே நீங்கள் எல்லாம் கடலினிலே கோலமிட கரையினிலே நண்டுகளும் கைகூப்பி ஆடி வர ஆழியிலே நீரெல்லாம் அலையலையாய் ஓடி வர ஆனை முகன் கால் கழுவ ஆதவனோ வேலுவார் துங்கையடில் கொஞ்சம் வந்த கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆனை முகம் ஆகும் ओम नमो हेरंब मधो मोदित मम सर्व संकटं निवारय स्वाहा ओम कं सिप्र प्रसादनय नमः வங்கக்கடல் வாழ்த்து சொல்ல சங்கொலிகள் கேட்கும் அங்கு செங்கதிரா சிரித்துவிட கம்பளமும் விரியும் நன்று மங்களமாய் பூசை காண மாந்தர்களே வாருங்களே தும்பிக்கையம் தொழுது நீங்கள் துயர் களைந்து செல்லுங்களே மங்களமாய் பூசை காண மாந்தர்களே வாருங்களே தும்பிக்கையம் தொழுது நீங்கள் துயர் களைந்து செல்லுங்களே ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் ஊர்வலமாய் தெரினிலே ஆலையடி போயங்கு ஆதிமுகன் ஆசி பெறும் உங்கையடில் கொஞ்சம் வங்கக்கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆனை முகம் ஆகும் ओम नमो हेरंब मधो मोदित मम सर्व संकटं निवारय स्वाहा ओम कं सिप्र प्रसादनय नमः தாழைமர பூவின் வாசம் வாடைக்காற்றில் வந்து மோத சோலைக்குள்ளே சோர்ந்திருக்கும் நாகங்களும் நன்கே ஆடும் மோதகத்தை கண்டு கொள்ள மூசிகனும் வந்து நின்று ஆசிகளை வேண்டியவன் ஆனை முகன் தாழ் பணிவான் மோதகத்தை கண்டு கொள்ள மூசிகனும் வந்து நின்று ஆசிகளை வேண்டியவன் ஆனை முகன் தாழ் பணிவான் பேச்சியுடன் ஆட்சி செய்யும் தம்பிரானை காணலங்கு பெருமிதமே மாந்தருக்கு பேர் சொல்லி வாழ்வதற்கு உங்கையடில் கொஞ்சம் கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆசிமுகம் தங்க நிறமேனி தந்தமொரு பாடி தங்க இடம் தேடி நான் அலையடி சோலைக்குள்ளே ஆடி அமாவாசைக்குள்ளே குடிப்பத்தராடுகின்ற கோயில் தீர்த்தம் காலையிலே நீங்கள் எல்லாம் கடலினிலே கோலமிட கரையினிலே நண்டுகளும் கைகூப்பி ஆடி வர ஆழியிலே நீரெல்லாம் அலையலையாய் ஓடி வர ஆனை முகன் கால் கழுவ ஆதவனோ வேலுவார் உங்கையடில் கொஞ்சம் வங்கக்கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆனை முகம் ஆகும்
உங்கையடில் கொஞ்சம் வந்த கரையோரம் அங்கம் ஒன்று ஆடும் அது ஆனை முகம் ஆகும். मम सर्व संगडं निवारय स्वाहा ओम कं सिप्रप्रसादनय नमः. வங்கக்கடல் வாழ்த்து சொல்ல சங்கொலிகள் கேட்கும் அங்கு செங்கதிரா சிரித்துவிட கம்பளம் விரியும் நன்று மங்களமாய் பூசை காண மாந்தர்களே வாருங்களே தும்பிக்கையம் தொழுது நீங்கள் துயர் களைந்து செல்லுங்களே மங்களமாய் பூசை காண மாந்தர்களே வாருங்களே தும்பிக்கையம் தொழுது நீங்கள் துயர் களைந்து செல்லுங்களே ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் ஊர்வலமாய் தெரியிலே ஆலையடி போயங்கு ஆதிமுக ராசி பெறும் मम सर्व संगडं निवारय स्वाहा ओम कं सिप्रप्रसादनय नमः. தாழைமர பூவின் வாசம் வாடைக்காற்றில் வந்து மோத சோலைக்குள்ளே சூழ்ந்திருக்கும் நாகங்களும் ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாं விஜயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. मानसं भाषिकं भावं कर्मणादुपवादितं श्रीशिवस्मरणेनैव वीरभोगविन संशयः तिथि शिवस्तदा वारो नक्षत्रं शिव एव योगक्षकरणं सर्वं शिवमयं जगदे ओम श्री महागणपते नमः. ओम श्री महागणपते नमः. ओम श्री महागणपते नमः. ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये शिव शिवाः शम्भोराज्ञाय बृहत्तमानुष्येवाद्यब्रह्मणः श्वेतपरागण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने भृगुपादे संवत्सराणि मध्ये क्रोधी वर्ष नाम संवत्सरे उत्तरायणे ज्येष्ठामासे बाणे वासंयुक्तायाम् अस्मिन् नक्षत्रयुक्तायां शुभजोः शुभकर्णः शुभमुहूर्ते एवं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् उत्तरे प्रियक्षन्नवदेयानां सर्वकुटुम्बानां सर्वलोकाभिवृद्ध्यर्थं दर्यनिवारणे आलयनिर्दिविघ्ने स्वामिदेवतानालय परिवारसमयनर्मदेयानां सर्वकुटुम्बानां पदमक्कलनामधेयानां सर्वकुटुम्बानां कुलं देशमक्कलनामधेयानां सकलकुटुम्बानां सकल सौभाग्यतीर्थं प्रेमस्थैर्य वीर्य विजय आयुर्आरोग्यैश्वर्याणां धर्मार्थ काम्यमोक्ष सतुर्विध पुरुषार्थसिद्ध्यर्थम् आयुष्मसंस्थापनतीर्थं सकल सौभाग्यसिद्ध्यर्थं नवानां गृहाणाम् अनुकूल्यफलतीर्थं सर्वसंग्रहणाय जगत्परिशुद्ध शरीर राजेन्द्रनाम नवग्रह दोषनिवृत्त्यर्थं मन्दरां प्रादेवीं समीपाय
சித்தி மகாகணபதேசாமி நித்தியம் நிரந்தரம் சகலதோஷ பரிபூரண கிருபாகர கிருத்தியம் பிரயோஜனம் மனமான கோவில அஷ்டாம் எல்லாம் ஆலியாரி ஸ்ரீ விஜய சுவாமியினுடைய ஸ்லோகி வருஷத்திற்கான கும்பாபிஷேக மனவாள கோல சங்காபிஷேகமானது இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்திலே இருக்கின்ற மகாவிஷ்ணு தேவஸ்தானத்திலிருந்து பால்குட படையானது ஆரம்பமாகி அது எங்களுடைய ஆலயத்திற்கு வந்தடைந்த போது இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்திலே அந்த மனவாள கோல சங்காபிஷேகத்தினுடைய ஊர்வாக கிரிகையான புண்ணியாரவாதம் என்று சொல்கின்ற அந்த புண்ணியாவாத கிரிகைகள் இப்போது ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மனவாள கோலத்தில சங்காபிஷேக கைங்கரியத்திலே அனைத்து அடியாளர்கள் இந்த கிராமத்திலே வாழ்கின்ற அனைத்து அடியாளர்கள் வந்து கலந்து கொண்டு எல்லாம் அல்ல விக்னேஸ்வர சுவாமியினுடைய திருவருட்கடாட்சத்தை அனைத்து அடியாளர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்திலே கேட்டுக் கொள்கின்றோம். வருடத்திலே ஒரு முறை வருகின்ற அந்த கும்பாபிஷேக தினம் உங்களுடைய கும்பாபிஷேகம் நடந்த அந்த பெற்றெடுத்த சிறிய நீலாவணையில் ஆட்சியாய் அருள் கொடுக்கும் அன்னையே. பேச்சுத்தாய் பெற்றெடுத்த பெரிய நீலாவணையில் ஆட்சியாய் அருள் கொடுக்கும் அன்னையே. காட்சியாக கண்டோமே உன்னையே, சாட்சியாய் என் மனதில் இன்னுமே. பேச்சுத்தாய் பெற்றெடுத்த பெரிய நீலாவணையில் ஆட்சியாய் அருள் கொடுக்கும் அன்னையே, சாட்சியாக கண்டோமே உன்னையே.